வணக்கம். இது சென்னை சாலிகிராமத்தில நம்ம போட்டு கொடுத்துருக்கிற ஒரு 9 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம். இப்படி நம்ம 9 கிலோவாட் எப்படி நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லு, அவங்களுடைய கன்சியூம்டு யூனிட்ஸு இதெல்லாம் நம்ம செக் பண்ணுறோம். அவங்களுடைய இபி கனெக்ஷன் நம்பர் வாங்கி, அதில் எவ்வளோ யூனிட்டு சராசரியாக அவங்க கன்சியூம் பண்ணுறாங்க, எதிர்காலத்தில் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான எதுவும் திட்டம் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். இப்போ இன்றைக்கி இவங்களுக்கு சராசரியாக 17,000 அதிகப்படியாக 20,000 22,000 வரைக்கும் பில்லு வருது. அப்போ ஒரு வீட்டுக்கு அரசாங்கம் நமக்கு சலுகைகள் கொடுத்துருக்கிறது 10 கிலோவாட் வரைக்கும் 10 கிலோவாட் வரைக்கும் நெட்வொர்க் சார்ஜில் 20% கட்டினா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு யூனிட்டு உற்பத்தி பண்ணுறதுக்கு நெட்வொர்க் சார்ஜஸ் ரூ. 1.59 அப்படின்னு இன்றைய தேதியில் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் கமர்ஷியலுக்கு சோலார் போடும்போது இந்த மாதிரி 9 கிலோவாட் போட்டுட்டிங்கன்னா 4,500 ஏற்கனவே வந்துகிட்ருக்க பில்லோட கூடுதலாக கட்டணும். ஆனால் வீட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி நெட்வொர்க் சார்ஜஸ்ஸு வரும்போது 9 கிலோவாட்டுக்கு 900 கட்டினா போதும். மற்றபடி கரண்ட்டு பில்லு எல்லாமே ஜீரோ ஆகிடும். வீடுகளுக்கு கிலோவாட்டு சார்ஜஸ்ன்னு கிடையாது. ஆனால் கமர்ஷியலுக்கு ஒரு கிலோவாட்டுக்கு ரூ. 217 சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரூ. 217 சார்ஜ் பண்ணும்போது ஒரு 10 கிலோவாட் நீங்கள் லோடு வாங்கியிருக்கீங்கன்னா அதுக்கு 2,170 தனியாக நீங்கள் ஃபிக்ஸட் சார்ஜ் கட்டணும். அதோடு சேர்ந்து இந்த 4,500 சேர்ந்து ஃபிக்ஸட் சார்ஜ் மட்டுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட 7,000 7,500 நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். அதுக்கப்புறமா எக்ஸஸ் லோடு பெனால்ட்டி கமர்ஷியலுக்கு வரும், பிஎஃப் சார்ஜஸ் வரும், எலக்ட்ரிசிட்டி டேக்ஸஸ் வரும். இதெல்லாம் வரும்போது கமர்ஷியலுக்கு ஆன் கிரிட் போடுறது அந்தளவுக்கு நமக்கு நல்லதில்லை, லாபம் தராது. ஆனால் இந்த மாதிரி வீடுகளுக்கு நீங்கள் 20,000 22,000 பில்லு வந்துச்சுன்னா உடனே சோலார் போட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கு 20,000 ஒரு இடத்துல நெட்வொர்க் சார்ஜில் 20% மட்டும்தான். ரூ. 1.59 நெட்வொர்க் சார்ஜ்னால் அதில் 20% நீங்கள் கட்டினா போதும், ஒரு 30 காசு வரும் ஒரு யூனிட்டுக்கு. அப்போ ஒரு கிலோவாட்டுக்கு ரூ. 87 கணக்கு வருது. 9 கிலோவாட்டுனா ஒரு ரூ. 800 உள்ளே தான் அந்த நெட்வொர்க் சார்ஜ் கட்டணும். 22,000 நீங்கள் பில்லு கட்டுறீங்கன்னா இந்த 10 கிலோவாட் இன்வெர்ட்ரு போட்டு 9 கிலோவாட் சோலார் பேனல் போடும்போது நீங்கள் கட்டக்கூடிய பில்லு வெறும் 900 தான் வரும். அந்த மாதிரி வரும்போது ஒவ்வொரு பில்லுக்கும் நமக்கு ஒரு 20,000 22,000 மிச்சமாகும். நமக்கு திரும்ப முதலீடு செய்த தொகையை திரும்ப எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அப்போ இப்போ நம்ம இந்த திட்டத்தில் என்ன போட்டிருக்கோன்னா 6 கிலோவாட்டுக்கு மேலே போயிடுச்சுனாலே நீங்கள் சப்சிடி திட்டத்துக்கு போக வேண்டியதில்லை, நான் சப்சிடி திட்டத்திலே போட்டுக்கலாம். அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு லாபம் மிச்சமாகும். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் வரைக்கும் தான் இந்த திட்டம் இருக்குது. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி வீடுகளுக்கு போட்டாலும் நீங்கள் இந்த மாதிரி ஆன் கிரிட்டுன்னு போயிட்டீங்கன்னா கமர்ஷியலுக்கு போட்டாலும் சரி, இபி கனெக்ஷனோடு சேர்ந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கும் டிசிஆர் பேனல் தான் நீங்கள் பயன்படுத்தணும். அப்போ இன்றைக்கி இருக்க தேதியை விட கூடுதலாக ஒரு 20% விலை கூடிரும். ஏன்னா சாதாரண இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய பேனலை விட இந்த உள்ளூரில் தயாரிக்கக்கூடிய பேனல் அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, டிசிஆர் பேனல், டொமஸ்டிக் கண்டென்ட் ரெக்குவயர்மெண்ட், ஒரு பேனலை தயாரிக்கக்கூடிய பொருட்களில் எல்லாமே இந்தியாவில் தயாரித்த பொருளாக இருக்கணும். அது கிளாஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரேமாக இருந்தாலும் சரி, பின்னாடி இருக்கக்கூடிய ஷீட்ஸாக இருந்தாலும் சரி, செல்லாக இருந்தாலும் சரி, உள்நாட்டில் தயாரிக்கும் போது 30% விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச தரத்தில் வரக்கூடிய பேனலை விட உள்நாட்டில் தயாரிக்கக்கூடிய பேனல் 30% அதிகமாக இருக்குது. அதுக்காக தான் அரசாங்கம் மானியம் கொடுக்குது. உள்நாட்டிலே சில கம்பெனிகள் உற்பத்தி பண்ணிவிட்டு அந்த உற்பத்தி செலவை ஈடுகட்டுறதுக்காக மானியம் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. இதே நீங்கள் சர்வதேச தரத்தில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் பிராண்டு கம்பெனி நான் டிசிஆர் போடும்போது மானியம் கொடுத்து வாங்கிறத விட ரொம்ப கம்மியாக வருது. அதனால் இந்த இடத்துல நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நான் டிசிஆர் பேனலு உள்நாட்டிலே தயாரித்த பொருட்களை கொண்டு உற்பத்தி செய்யாத இந்த பேனல்களை பயன்படுத்தியிருக்கோம். அதனால் விலை ரொம்ப கம்மியாக வருது. கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபாய்க்குள்ள 10 கிலோவாட் முடிஞ்சு போயிடும். இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அதிக லாபம். இப்போ இதுவே நம்ம சப்சிடி திட்டத்தில் போடும்போது என்ன ஆகுதுன்னா 7 லட்ச ரூபா வந்துடும். 7 லட்ச ரூபாவில் 78,000 மானியம் கிடைக்கும். அது நமக்கு நட்டமாகும். அதனால தான் கமர்ஷியலுக்கு நீங்கள் போடும்போது சர்வதேச தரத்தில் இருக்கக்கூடிய நான் டிசிஆர் பேனல் போட்டுடணும். டிசிஆர் பேனல் போடக்கூடாது. பம்பிங் சிஸ்டம் போடும்போதும் டிசிஆர் பேனல் போடக்கூடாது. நல்ல தரமுள்ளதாக இருக்கும், விலை மலிவாக இருக்கும் டிசிஆர் பேனல் வாங்குறத விட.
அந்த மாதிரி நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு லாபம் அதிகம். இந்த இடத்துல அப்படி தான் போட்டிருக்கோம். அப்போ நீங்கள் போட்ட முதலீடை ஒரு பில்லுக்கு 2 மாதத்துக்கு ஒருக்க ரூ. 20,000 மிச்சமாகுதுன்னு வச்சுக்குவோம் உத்தேசமாக. அப்போ ஒரு 1,20,000 ஒரு வருஷம் உங்களுக்கு மிச்சமாயிடும். இந்த மாதிரி போகும்போது ஒரு 4 ஆண்டுகளுக்குள்ள நீங்கள் போட்ட முதலீடு அத்தனையுமே நீங்கள் எடுத்துடலாம். அந்த மாதிரி இருக்கிறது நமக்கு ரொம்ப சௌரியம். இந்த சோலார் பேனலை மட்டும் ஒரு மாதத்துக்கு ஒருக்க துடைச்சி வச்சிங்கன்னா போதும். அதில் ஒரு வருஷத்தில் 4 மாதம் மழையினால் சுத்தமாயிடுது. அதுபோக மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 6 மாதம் 8 மாதம் மட்டும் நீங்கள் தயவுசெய்து இந்த பேனலை கொஞ்சம் கண்காணித்து க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உற்பத்தி அதிகமாக இருக்கும். துடைக்காத பேனல்கள்லேருந்து உற்பத்தி வந்து 30% வரைக்கும் குறைஞ்சிரும். அதனால் மாதத்துக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணிடணும். அதில் ஆட்டோமேட்டிக் ஸ்ப்ரிங்க்லர் போட்டிங்கன்னா அதுவே வாரத்துக்கு ஒரு நாள் க்ளீன் பண்ணி விட்டுரும். அப்போ உற்பத்தி நிறைய அதிகமாக இருக்கும். உங்கள் பில்லு குறைஞ்சி போயிடும். நல்ல சோலார் பேனலுடைய ஆயுளும் ரொம்ப நாள் இருக்கும். சிஸ்டத்தில் எந்த விதமான பாதிப்பும் வராது. இது மாதிரி அதிகப்படியான செலவு இருக்கிறவங்க 100% நீங்கள் சோலார் பயன்படுத்தலாம். 100க்கு 100% உங்களுக்கு பலன் கிடைக்கும். பராமரிப்பு செலவுன்னு வரும்போது வெறும் சோலார் பேனலை க்ளீன் பண்ணி வைக்கக்கூடியது தான். மற்றபடி ஒன்றும் இல்லை. கண்காணிப்பும் ரொம்ப எளிதாக இருக்குது இப்போதைக்கு.